அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைம் டு சால்வ். இன்றைக்கி நம்ம 4x4 அண்ட் 5x5 ரூபிக்ஸ் கியூபோட ஓஎல்எல் பேரிட்டி எப்படி சால்வ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓஎல்எல் பேரிட்டினா என்னென்னா, இந்த 4x4 ரூபிக்ஸ் கியூப் 5x5 ரூபிக்ஸ் கியூப் ரெண்டுத்துலையுமே நம்ம கியூபை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு எட்ஜ் அப்படியே டோட்டலாக ட்விஸ்டடாக இருக்கும். இப்போ நம்ம 4x4ல் பார்த்தா ரெண்டு எட்ஜுமே சேர்ந்த மாதிரி ட்விஸ்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 5x5ல் பார்த்தோன்னா ரெண்டு கரெக்டாக இருக்கும், ஒன்று மாறி இருக்கும், அல்லது ஒன்று கரெக்டாக இருக்கும், ரெண்டு மாறி இருக்கும். அதாவது ரெண்டு பீஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஒரு பீஸ் மட்டும் மாறி இருக்கும். ஆனால் இதில் ரெண்டுமே மாறி இருக்கும். இப்போ நம்ம முதல்ல 4x4 ஓஎல்எல் பேரிட்டி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக ஒன்று தான் தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்னா, நம்ம என்னென்ன மூவ்ஸ் பண்ண போகிறோன்னா, அதில் ரைட் சைடில், அதாவது மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குல்ல, அதில் ஒன்று ரைட் சைடில் இருக்க 2 லேயர் சேர்ந்த மாதிரி மூவ் பண்ணுவோம், இல்லை லெஃப்ட் சைடில் இருக்க 2 லேயரை சேர்ந்த மாதிரி மூவ் பண்ணுவோம். எதை மூவ் பண்ணாலும், அதாவது ரைட் சைடில் மேலே தூக்கினாலோ, அல்லது ரைட் சைடு கீழே மூவ் பண்ணாலோ, அல்லது லெஃப்ட் சைடை மேலே மூவ் பண்ணாலோ, இல்லை லெஃப்ட் சைடு கீழே பண்ணாலோ, என்ன பண்ணாலும் அதோடு சேர்த்து அதுக்கு அடுத்து உடனே மேலே இருக்க 2 லேயர் இந்த மாதிரி 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். அதாவது இப்போ நான் ரைட் சைடில் மேலே ரொட்டேட் பண்ணுறேன்னா இதை 2 தடவை மேலே இருக்கிறத ரொட்டேட் பண்ணிடணும். அல்லது ரைட் சைடை நான் கீழே எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னா மேலே இருக்க லேயரை 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடுக்கும். லெஃப்ட் சைடில் எப்படி கீழே பண்ணாலும் 2 தடவை ரொட்டேட் பண்ணணும், மேலே பண்ணாலும் இந்த மாதிரி 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். இதான் இதோட பேசிக். இப்போ எப்படி ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில், அதாவது நீங்கள் எட்ஜை டாப்பில் வச்சுக்கணும். வேறு எந்த பொசிஷன்லையும் இல்லை, ரைட் சைட்லேயோ பாட்டம்லேயோ இல்லை லெஃப்ட் சைட்லேயோ வச்சுக்கூடாது. டாப்பில் வச்சு மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரைட் சைடில் மேலே மூவ் பண்ண உடனே இந்த மேலே இருக்க லேயர் 2 தடவை ரொட்டேட் பண்ணிடணும். பண்ண உடனே நீங்கள் அப்படியே கியூப் எப்படி ரொட்டேட் பண்ணணும், அதாவது உங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த சைடு டாப் ஃபேஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கணும். மாற்றிட்டு திருப்பி மேலே 2 தடவை, திருப்பி மேலே 2 தடவை, மொத்தம் 3 தடவை பண்ணியிருக்கோம். அதாவது இப்படி வச்சு ஒரு தடவை மேலே, இங்கே கியூபே ரொட்டேட் பண்ணிவிட்டு 2 தடவை பண்ணியிருக்கோம். 3 தடவை பண்ணோடனே இப்போ எல்லாம் கீழே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் கீழே 2 தடவை, அடுத்து லெஃப்ட் சைடில் கீழே 2 தடவை, திருப்பி ரைட் சைடில் கீழே 2 தடவை. இது 3 தடவை முடிஞ்சிருச்சா? இப்போ நம்ம திருப்பி மேலே ஒரு தடவை, இங்கே 2 தடவை பண்ணியாச்சு. அடுத்து 3 தடவை வெயிட் பண்ணணும் இல்லை, அடுத்து உடனே நம்ம கீழே பண்ணுறோம். கீழே 2 தடவை, கீழே 2 தடவை பண்ணால் நம்மளுக்கு இந்த எட்ஜ் சால்வ் ஆகிடும். நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே மேலே, அடுத்து இப்படி கியூப் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே மேலே, மொத்தம் 3 தடவை மேலே பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சைடில் கீழே, லெஃப்ட் சைடில் கீழே, ரைட் சைடில் கீழே பண்ண உடனே அடுத்து ரைட் சைடில் மேலே, லெஃப்ட் சைடில் 2 தடவை கீழே பண்ணால் நம்மளுக்கு இது சால்வ் ஆகிடும். இப்போ 5x5 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் அதே சேம் கான்செப்ட் தான். பட் ஆனால் இதில் அதில் 4 லேயர்ஸ் தான் இருந்துச்சு, ஆனால் இதில் மொத்தம் 5 லேயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரே ஒரு இதில் மட்டும் ரைட் சைடில் 3 லேயர்ஸ் இந்த மாதிரி கீழே மூவ் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். பாருங்கள், ரைட் சைடில் மேலே 2 தடவை, அப்படியே கியூபே ரொட்டேட் பண்ணுறோம், மேலே 2 தடவை, மேலே 2 தடவை. இப்போ 3 டைம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 4x4 நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் சைடில் இருக்க 2 லேயரே கீழே மூவ் பண்ணுவோம். ஆனால் இதில் 3 லேயரையும் சேர்த்த மாதிரி கீழே இறக்கிட்டு 2 தடவை பண்ணணும். பண்ண உடனே அடுத்து 4x4 மாதிரி கண்டினியூ ஆகிடும். லெஃப்ட் சைடில் கீழே 2 தடவை, ரைட் சைடில் கீழே 2 தடவை, ரைட் சைடில் மேலே 2 தடவை, ரைட் சைடில் கீழே 2 தடவை, ரைட் சைடில் கீழே 2 தடவை ஆனால் நம்மளுக்கு இந்த எட்ஜு சால்வ் ஆகிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4x4 அண்ட் 5x5 பேரிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டு சால்வ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் கொடுத்துருங்க. நன்றி.